நாகர்கோவிலில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட வீடுகள் உட்பட 60க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்க அதிகாரிகள் அறிவிப்பாணையுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள மாடசாமி தெருவில் 3 தலைமுறைகளுக்கு மேலாக 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் 28 வீடுகளுக்கு மட்டும் அரசால் பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்க அதிகாரிகள் அறிவிப்பாணையுடன் வந்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடத்த நாங்க மொத்தம் 4 தலைமுறையா இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துலதான் எங்க வாழ்வாதாரம் அவ்வளவு இடத்துக்குமே இருக்கு. பாதி இடத்துக்கு பட்டா தந்திருக்காங்க, பாதி இடத்துக்கு பட்டா தரல. இப்ப திடீர்னு இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க, இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இங்க இருந்து போனா எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்ல. இந்த அரசாங்கம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எங்கேயும் போகாம மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு பட்டா தந்து எங்களுக்கு இங்க சிரமமா இருக்கிறதுக்கு ஒரு வழியை பார்த்து தாங்க. எங்களுக்கு இங்க இருந்து அவ்வளவு மக்களும் நாங்க இங்க அன்னன்னைக்கு வேலை பார்த்து அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க. எங்களை இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொன்னா எங்களால போக முடியாது. இந்த நடு ரோட்ல இங்க அவ்வளவு பச்சை பச்சை பிள்ளைல வச்சுட்டு நாங்க ரோட்லயே போயிருப்போம். எங்களை அதுக்கு ஒரு கவர்மெண்ட் அதுக்கு எங்களுக்கு ஒரு சலுகை பண்ணி இதுக்கு ஒரு பட்டா தரதுக்கு நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணி எங்களுக்கு பண்ணித்தாங்க.